ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, டைமண்ட் பற்றின வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, யானை மாதிரி, அது ஒரு மலை தாங்க, தோரணமலை அப்படிங்கிறது. அங்கே ஒரு சூப்பரான முருகன் கோயில் இருக்குங்க. பொதிகை மலையில் சித்தர்கள் வணங்கிய முருகனை நீங்களும் வணங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலில் தாங்க விசிட் பண்ணணும். இந்த கோயிலை பற்றின முழு டீட்டெயில் வீடியோ வந்து அழகன் முருகன் சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான கோயிலுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைமண்ட் கலெக்ஷனை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேங்க. டைமண்டுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஷாப் இருக்குங்க. ஆமாங்க, இஎஃப்ஐஎஃப் டைமண்ட் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி டி நகரில் தாங்க இருக்குது. இங்கே ஒரு சூப்பரான சிட் ஸ்கீம் கூட இருக்குங்க. ஸோ அந்த சிட் ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்க்கலாங்க. எங்களோட கலெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாங்க. இஎஃப்ஐஎஃப் டைமண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதிலே வந்து நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 8,000 9,000லேருந்தே கிட்ஸுக்கான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இயர்ரிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஸ்டட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 20,000கே பாருங்கள். நல்லா பெரிய ஸ்டட் 19,000 இது. ரோஸ் கோல்டில் சூப்பரான ஸ்டட்டுங்க, 19,000 வருது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், சிங்கிள் ஸ்டோன் ஸ்டட்டு தான், 16,000 வருது. ஸோ இந்த மாதிரி வந்து குட்டீஸ்க்கு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குங்க. வந்து ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் இவங்கக்கிட்ட சிட் ஸ்கீம் சேர்றீங்க அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. எண்ட் ஆஃப் த சிட்டு க்ளோஸ் ஆகிறப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் கூட நீங்கள் எடுத்து அதை வந்து வீடியோ ஷாப்பிங் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து சேஃபாக அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் நெட்டில் போய் இஎஃப்ஐஎஃப் சிட் ஸ்கீம் அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடுங்க. இங்கே சேவிங்ஸ் பிளான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முகூர்த்த வைரம் டைமண்ட் பையிங் மேட் சி அப்படின்னு போட்டு இவங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து சேவிங்ஸ் பிளான் வந்து எப்படி அப்படிங்கிறத அங்கேயே கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஏ பிளான் ஆஃப் யுவர் சாய்ஸ். சேவிங்ஸ் வேல்யூ வந்து மினிமம் நீங்கள் சிட்டுக்கு பணம் கட்டணும் அப்படின்னா 5,000லேருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து 25,000 ரேஞ்ச் வரையும் நீங்கள் கட்டலாம். அண்ட் அபோவ் அதுக்கு மேலேயும் இல்லை என்னால் மந்த்லி வந்து ஒரு 50,000 கட்ட முடியும், 1 lakh கட்ட முடியும்னா கூட கட்டிக்கலாங்க. இது வந்து ஒரு 11 month ஸ்கீம் தாங்க. ஸோ நீங்கள் இவங்களுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நான் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க. ஸோ நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிடுவாங்க. அது மாதிரி பேங்க்கு அந்த நெட் பேங்கிங்குரிய யூபிஐ ஐடி எல்லாமே அனுப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜிபே மூலமாகவோ இல்லை ஒரு யூபிஐ ஐடி மூலமாகவோ இல்லை பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலமாகவோ கூட நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா 12th இன்ஸ்டால்மெண்ட், அதாவது 1 month இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்குங்க. இப்போ 10,000 கட்டிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வந்து நீங்கள் 11 months கட்டியிருப்பீங்க, 1,10,000. அப்போ அவங்க ஒரு 10,000 கொடுப்பாங்க. ஸோ 1,12,000 ஒர்த்துள்ள டைமண்ட் ஜுவல்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணி நம்ம அனுப்பிடணும். இதே மாதிரி ரெடம்ஷன் டைம்லேயும் வந்து உங்களால் ஷாப்பை விசிட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட அவங்க வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ காலிங் போட்டு கூட அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட் ஏ செரி டு யுவர் பை, கெட் ஏ டைமண்ட் நோஸ்பின் அஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் ஃபார் ஜாயினிங் அவர் ஸ்கீம். அதாவது அவங்க ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு மூக்குத்தி, வைர மூக்குத்தி வந்து அவங்க கிஃப்டாக கொடுக்குறாங்கங்க. இப்போ நாட் இன் சென்னை, நீங்கள் சென்னையில் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம். வி ஆர் ஜஸ்ட் ஏ வீடியோ கால், நீங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணாலே போதும், அவங்க நிறையா கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிப்பாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கான பில்லிங் பண்ணி உங்களுக்கு சேஃபாக வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. ஆல்ரெடி டைமண்டை பற்றி ஒரு 2-3 வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குங்க. டைமண்ட் வாங்கும்போது என்னென்ன பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோவோட தம்ப்நெயிலுங்க, எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இஎஃப்ஐஎஃப் டைமண்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா 4 C's வந்து தேவைங்க. இந்த 4 Cஸை பற்றியும் கிளியராக நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன்.
ஸோ அதோடைய லிங்க் வந்து மேலே டாப்லேயும் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 4 Cஸில் முக்கியமானது என்ன அப்படின்னா கேரட், கலர், கிளாரிட்டி, கட்டு. இதில் வந்து இப்போ இந்த கலர் வந்து எப்பயுமே என்ன கலர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற டைமண்டுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து DEF இந்த கலர் கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா அது டாப் குவாலிட்டிங்க. இதுக்கப்புறம் GHI அப்படியே போக போக அதெல்லாமே வந்து அடுத்தடுத்த குவாலிட்டின்னு வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்போயுமே பார்த்து வாங்குறது DEF இந்த கலர் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி கிளாரிட்டின்னு வரும்போதில் நம்ம IF, VVS இந்த தான் பார்க்கணுங்க. IF அப்படின்னா இன்டர்னலி ஃப்ளாலெஸ்ன்னு அர்த்தம். அதாவது தோஷம் எதுவுமே கிடையாது. அந்த கருப்பு கலரில் நமக்கு நேச்சுரல் டைமண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அந்த கார்பன் வந்து ரொம்ப மைன்யூட்டாக ஒரு சில வைரங்களில் உள்ளே இருக்கும். அதை தான் தோஷம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தோஷம் இல்லாதது ஃப்ளாலெஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கடையோட நேமே பார்த்திங்கன்னா அதை வச்சு தாங்க மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கலர் வந்து EF இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, DEF அதை வச்சு EF, அதாவது இன்டர்னலி ஃப்ளாலெஸ் அதை தான் வச்சு EFIF டைமண்ட் ஜுவல்லர்ஸ்னு அவங்களோட நேமே வந்து இந்த கலர் கிளாரிட்டியை வச்சு தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட வாங்குகிற எல்லாமே நேச்சுரல் டைமண்ட்ஸ் தான், லேப் க்ரோன் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி 100% தோஷம் வந்து இல்லாத கற்கள், தோஷம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசேல் வேல்யூ நீங்கள் வந்து ஒரு சர்டன் இயர்ஸ் கழித்து திரும்ப அவங்கக்கிட்டே நீங்கள் கொண்டு போய் அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்கன்னா 100% அன்னைக்கு என்ன வேல்யூ இருக்குது ஒரு கேரட்டோட ரேட்டு அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து அதை திரும்ப அவங்ககிட்ட வந்து ரீவேல்யூஷன் போட்டு எடுத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ டைமண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க போகிறது ஒரு 18 கேரட் கோல்டு அப்படின்னா அந்த கோல்டுக்கான வெயிட் வரும். அந்த கோல்டு வெயிட்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். 18 கேரட்டுக்கான அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது இருக்குங்க. அதுக்கப்புறம் டைமண்டோட வெயிட்டு. ஸோ அதான் டைமண்டோட வெயிட் எதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கேரட் அப்படிங்கிறது. அதாவது பொதுவாக ஒரு கேரட் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னா 200 மில்லிகிராம்ங்க. ஸோ இந்த 200 மில்லிகிராம் வந்து ஒரு ஸ்டோனாக இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டோன் எடுக்கிறீங்க, அதோடைய வெயிட்டே 200 மில்லிகிராம் இருக்குது, ஒரே ஒரு டைமண்ட் ஸ்டோனே அப்படின்னா அது கிட்டத்தட்ட லேக்ஸ் பல லட்சம் போகுங்க. அதுவே இந்த ஒரு ஸ்டோன் இல்லாமல் இதையே 100 ஸ்டோனாக செய்கிறாங்க. ஒரு கேரட்டுக்கு 100 ஸ்டோன் அப்படின்னு செஞ்சாங்க அப்படின்னா அதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 0.02 மில்லிகிராம் தாங்க வரும் நமக்கு. ரொம்ப ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதோடைய ரேட்டு தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 65,000 வருங்கிறாங்க பெர் கேரட். ஸோ அப்போ பெர் கேரட்டுக்கு எத்தனை டைமண்ட்ஸ் வரும் அப்படின்னா இதில் 100 ஸ்டோன்ஸ் வரலாம் உங்களுக்கு. ஸோ அந்த ரொம்ப பொடியாக உள்ள கல்லுன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மோதிரத்தில் இருக்குது பார்த்திங்களா, இதை விட இன்னும் சின்னதாக வருங்க. இது கூட கொஞ்சம் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம இந்த டைமண்ட் ரிங்கில் வர்றது. ஸோ இதை விட கம்மியாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஸ்டோன் வந்து நடுவில் உள்ள ஸ்டோன் பாருங்கள், அந்த எஸ் மாதிரி வர்றதில். ஸோ அது வந்து ரொம்ப குட்டி ஸ்டோனாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து 100 ஸ்டோன், ஒரு கேரட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ஸ்டோன் வருங்க. ஸோ ஒரு சென்ட் அப்படிம்பாங்க. ஒரு கேரட் அப்படிங்கிறது 100 சென்ட்டுக்கு சமங்க. ஸோ ஒரு சென்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த ஒரு ஸ்டோன். ஸோ இப்போ கடையில் போகிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்டாக டைமண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கேரட் டைமண்ட் ரேட் வந்து கேட்டு பாருங்களேன். ஒரு கேரட் டைமண்ட் ரேட் வந்து ரீசண்டாக நான் சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஷாப்பில் நான் விசாரிச்சிட்டேங்க. சாலிடாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 92,000 சொல்கிறாங்கங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து EF கிளாரிட்டி உள்ள டைமண்ட் தான். IF VVS1 ஃபஸ்ட்டு கிரேட் குவாலிட்டி தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டோன் வந்து 0.5 சென்ட்லேருந்து அந்த ஒரு சென்ட்டுக்குள்ளே உள்ளது தாங்க. ஒரு ஸ்டோன் வந்து இந்த ஒரு சென்ட்டை விட சின்னதாக உள்ளது தான். இந்த இதில் வர்றது வந்து ஒரு கேரட்டோட ரேட் வந்து 92,000 சொல்கிறாங்க.
ஸோ 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 9,200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுங்க உங்களுக்கு. ஸோ 9,200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 83,000 விழுது. பட் இதே வந்து இஎஃப்ஐஎஃப்ல வரும்போதில் உங்களுக்கு 65,000 தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் டைரக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங்கில் அவங்க வந்து நகை செய்கிறனால நாங்கள் 65,000க்கு எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸு. இப்போ டைமண்டுக்கு ஆஃபர்னு எல்லா நகைக்கடையிலையும் போடுறாங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் டைமண்டுக்கு தாங்க. இதுவே லேப் க்ரோன் டைமண்ட் அப்படின்னா இதில் வந்து 3ல் 1 பங்கு தான் வந்து லேப் க்ரோன் டைமண்ட் வந்து வரும். ஒரு கேரட் வந்து அரௌண்ட் ஒரு 35,000 அந்த ரேஞ்சில் தாங்க வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் டைமண்ட் தான். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி டைமண்ட் ரேட் வந்து கூடுறப்ப இன்னும் ஒரு சில கடைகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேரட் டைமண்ட் வாங்குறப்ப 100 கிராம் சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 கிராம் சில்வர் ஃப்ரீனா இன்றைக்கி 1 கிராம் சில்வர் வந்து 100 ருபீஸ்னால் 100 × 100 பண்ணிங்கன்னா ஒரு 10,000 ரூபாய். ஸோ திரும்பியும் பார்த்திங்கன்னா இந்த 92,000 93,000 அவங்க மார்க்கெட் ரேட் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து 10,000 குறைச்சா திரும்ப அது ஒரு 83,000 ரேட் கிட்ட தான் வருது உங்களுக்கு. இன்னும் ஒரு சில கடைகளில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு கேரட் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. ஸோ 1 கிராம் கோல்டு காயின்ங்கிறது இன்றைக்கி 7,500 ரூபா வருது மார்க்கெட் ரேட்டு. ஸோ ஒரு 7,500 ரூபா டிஸ்கவுண்ட் போக திரும்ப அதுவும் அரௌண்ட் ஒரு 85,000 கிட்ட தான் வரும் உங்களுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் இங்கே 65,000க்கும் இங்கே உள்ள ரேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து நீங்கள் மெயினாக போகிற கடைகளில் ஒரு கேரட் டைமண்ட் என்ன ரேட் அப்படிங்கிறத கேளுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, டைமண்ட் நகை வாங்குறப்ப ரீசேல் வேல்யூலாம் கம்மி, நமக்கு வாங்கின ரேட்டுக்கே கூட விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். டைமண்டோட வேல்யூ வந்து கூட்டிகிட்டே தாங்க இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போட்டிருக்க இந்த டைமண்ட் ரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட தாங்க வரும் உங்களுக்கு. வாங்கி வந்து ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 12 to 13 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்கினப்போ இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா 19,000ங்க. இதில் வந்து கோல்டோட வெயிட் வந்து அப்போ வந்து எனக்கு ஒரு 4,500 ரூபா தான் வந்திருந்தது. அதே மாதிரி இதில் வர்ற டைமண்டோட ரேட் வந்து அந்நேரம் வந்து ஒரு 8,000 என்னமோ தான் வந்திருந்ததுங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. ஆனால் நான் இந்த நகைக்கு கொடுத்த விலை வந்து 19,000ங்க. ஸோ 12,000 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 19,000 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ 7,000 ரூபா வந்து நான் இந்த இதுக்கு செய்கூலி சேதாரம்னு சொல்லி 7,000 ரூபா கொடுத்துருக்கேன். இந்த சின்ன மோதிரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 2011ல். ஸோ ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக டனிஷ்கில் வாங்கினதாங்க. செய்கூலி சேதாரங்கிறது கூட தான். ஆனால் அப்போ வந்து 3% ஜிஎஸ்டி கிடையாதுங்க, வேட் மட்டும்தான் 1% தான் அப்போ இத்தனைக்கும். ஸோ ஏன் இந்த அமௌண்ட் வருது அப்படின்னா, டைமண்டை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜும் வரும், வேஸ்டேஜும் வருங்க. ஸோ டைமண்டை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் சார்ஜுங்கிறது பெர் கிராமுக்கு 250 ருபீஸ்லேருந்து 500 600 கூட போகுதுங்க. அக்கார்டிங் டு த டிசைனை பொறுத்து அந்த மேக்கிங் சார்ஜ் வந்து வேரி ஆகுது. வேஸ்டேஜுங்கிறது நார்மலாகவே நமக்கு தெரியும். இந்த மாதிரி நகை எடுக்க போகிறீங்க அப்படின்னா 18% to 24% கூட போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த காஸ்ட் வந்து நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டோன்னா ரீவேல்யூஷன், நீங்கள் மறுநாளே கொண்டு போய் அதை பழசில் போடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த காஸ்ட் வந்து கிடையாது. இதை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. நம்மளால் இந்த மேக்கிங் சார்ஜும் வேஸ்டேஜும் அங்கே பண்ண முடியாது. ஸோ அதை தான் இங்கே வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா கடையிலையுமே என்ன சொல்லுவாங்க, டைமண்டுக்கு ரீசேல் வேல்யூ 90% இருக்குது, 100% இருக்கும்பாங்க. பட் நாட் ஃபார் மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் ஆர் அதர் கலர்டு ஸ்டோன் சார்ஜஸ். இதோடு சேர்ந்து ஏதாவது ஒரு ரூபி கல் வந்திருக்கு, எமரால்டு கல் வந்திருக்குன்னா அதெல்லாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ மெயினாக டைமண்ட் வாங்குறப்ப அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம பார்க்கணுங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்னலாம் இருக்குது, நம்மளோட கலர் வந்து கொடுத்துருப்பாங்க, கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. கேரட் அப்படின்னா அந்த ஸ்டோனோட வெயிட்டு தான் உங்களுக்கு. எத்தனை சென்ட் இருக்குது, 15 சென்ட் இருக்கா, 15 சென்ட்னா 0.15 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை 1.5 சென்ட் இருக்குது அப்படின்னா 1.5 கேரட்டுன்னு எழுதியிருப்பாங்க உங்களுக்கு. இதுவே 15 சென்ட்டுனா 0.15 கேரட்டுன்னு எழுதுவாங்க. அப்படின்னா 15 சென்ட்டுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஒரு கேரட்டுங்கிறது 100 சென்ட்டு உங்களுக்கு.
அதே மாதிரி கிளாரிட்டிங்கிறது ஐஎஃப், விவிஎஸ், அடுத்து விஎஸ்1, அடுத்து எஸ்ஐ, எஸ்1, எஸ்2 அப்படி போகும். எஸ்1, எஸ்2லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டி. நான் ரீசண்டாக தனிஷ்கில் இந்த வருஷம் சிட்டு போட்டு எடுத்தேன் பார்த்தீங்களா, இது வந்து இருக்கிறதுலே லாஸ்ட்டு குவாலிட்டியில் வர்ற டைமண்டுங்க. ஸோ இது கடையில் வாங்குறப்ப அவங்கள்ட்ட கேட்டப்போ இல்லை இது வந்து நல்ல குவாலிட்டியானதான்ட்டாங்க. பட் சர்டிஃபிகேட் வந்து வீட்டுக்கு வந்து தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. ஸோ நான் அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான். ஸோ நீங்கள் யாராவது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே முதலே வந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கி செக் பண்ணிக்கோங்க. அது ஐஎஃப், விவிஎஸ்1 கிளாரிட்டி இருக்கா அப்படிங்கிறது. ஐஎஃப் அப்படி இல்லைன்னா விவிஎஸ், இந்த 2 கிளாரிட்டியில் இருக்கலாம். இது வந்து டிஇஎஃப் இருக்கணும் உங்களுக்கு. கட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்டு இருக்குங்க. ரவுண்டு, ஓவலு, எம்ரல், அந்த ஹார்ட் ஷேப்பு அதெல்லாம் நிறையா இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரவுண்ட் கட் டைமண்ட்ஸ் தான் வந்து அதிகமான டெப்த்து வந்து உள்ளே போகுங்க. அப்போ லைட் படுறப்ப நல்லா சூப்பராக வந்து அந்த கிளார் அடிக்கிறது வந்து இருக்கும். அந்த ஷைனிங் வந்து ரவுண்டில் தான் நமக்கு ரொம்ப அழகாக அந்த டைமண்ட் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ரவுண்டு ஷேப் உள்ள மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து மை டைமண்ட் கலெக்ஷன் சொல்லி என்னோடய டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ போட்டிருக்கேங்க. எது எது இந்த கடையில் வாங்கினது, அந்த காலகட்டத்தில் ரேட் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா இதோடைய லிங்க்கும் நான் வந்து மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கங்க. கண்டிப்பாக அது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் டைமண்ட் வாங்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் வந்து எங்கெங்கே அடிபட்டேனோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் ஏமாந்து போயிருக்கேன், நான் எப்படிலாம் வந்து வாங்குறதுல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் வாங்கியிருந்தேன், இப்போ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கு, அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த செகண்ட் ஸ்டெட்டு வாங்குறப்ப என்னென்னலாம் பார்த்து வாங்கினேன் அப்படிங்கிறத இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது எப்போ வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் 2024 தாங்க வாங்கியிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக டைமண்ட் வாங்கணும்னு நினச்சலாம் போகலங்க. டைமண்ட் பெண்டன்ட் உள்ள அந்த செயின் வந்து அந்திருந்துச்சு. ஸோ அதை மாற்றுறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து அந்த டிசைன் இல்லைன்ட்டாங்க. ஸோ இஎஃப்ஐஎஃப்பில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தாங்க போயிருந்தோம். ஸோ அங்கே போயிருந்தப்போ தான் என்னோடய சேனலில் வந்து மானிட்டைசேஷன் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் ப்ரோக்ராமர் பார்ட்னராக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக அன்றைக்கி தான் அவங்களுக்கு சேலரியும் போட்டிருந்தாங்க, மார்ச் 31. ஸோ நீ வந்து அரௌண்ட் ஒரு 15,000க்குள்ளே ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, ஒரு சின்ன ரிங்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஸோ ரிங்கெலாம் அந்த பட்ஜெட்டில் வரலங்க. அதனால் நான் வந்து இந்த சைட் ஸ்டெட் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது 15 சென்ட், ஒரு கேரட் அப்படின்னா 100 சென்ட் சொன்னேன்ல, இது 15 சென்ட் இருக்குங்க. டைமண்ட் வந்து மொத்தம் 14 டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு இதில் வந்து 7 டைமண்ட் இருக்குது ஒரு ஸ்டட்டில். ஸோ இதில் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிஇஎஃப். அதே மாதிரி கிளாரிட்டி வந்து ஐஎஃப், விவிஎஸ்1. ஷேப் பார்த்திங்கன்னா நேச்சுரல் டைமண்ட் ரவுண்டு பிரில்லியன்ட் கட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி எப்போயுமே டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போதில் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கங்க. ஸோ அவங்களே எனக்கு ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க, இந்த டிஇஎஃப், ஐஎஃப், விவிஎஸ்1 இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டும் அவங்களே தாங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து இந்த டைமண்டுக்கு என்ன மாதிரி மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, என்ன மாதிரி வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து ஒரு பில்லிங் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. என்னோடய டைமண்ட் பெண்டன்ட்டோட பில்லோ இல்லை என்னோடய டைமண்ட் ஸ்டட்டோட பில்லோ ஏதோ ஒன்று வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எப்படி பில்லிங் போடுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் வந்து பேக் பண்ணி ரெடியாக இருக்குங்க. பட் கொரியர் வந்து நான் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே நியூ இயர் அன்றைக்கி தாங்க நான் கொரியர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அஸ் சூன் அஸ் வேகமாகவே ரீச் ஆயிரும். ஸோ நான் ஒன்ஸ் கொரியர் பண்ணதும் ட்ராக்கிங் ஐடி எல்லாமே நீங்கள் எனக்கு எதில் ஷேர் பண்ணீங்க உங்கள் அட்ரஸை அதிலே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 1-to-1 கான்வர்சேஷனாக எங்கூட பேசணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.